ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரமான சம்பவங்கள் திஸ் வீக். இந்த வாரம் உள்ளூரில் ஆரம்பித்து உலக நாடுகள் வரைக்கும் பல சம்பவங்கள் நமக்காக காத்துட்ருக்கு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய சம்பவம் அப்படின்றதுனால தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெண்டு நபர்களை பற்றி உலகமே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பேசாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வகுத்தமாயிரும். அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் வச்சே நிகழ்ச்சியை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். யார் அவங்க ரெண்டு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யனுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின், அப்புறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இவங்க ரெண்டு பேரை பற்றி தான். இவங்க ரெண்டு பேர் என்னப்பா இப்போ எதுவும் பஞ்சாயத்து ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து நிறைய பஞ்சாயத்துகள் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு ஃபோன் கால், சீஸ் ஃபயர் ஃபோன் கால் அப்படின்னு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. யாருக்கு ரெண்டு பேர் நடுவில்னா, புட்டின் அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில். இந்த ஃபோன் காலை அரேஞ்ச் பண்ண அன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் பெரிய பஞ்சாயத்து தலைவர், அவர் ஒரு ஃபோன் கால் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். புட்டின் வந்து நான் சொன்னால் கேட்பார், ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் மே, எனக்கு மரியாதை இருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினதை நம்பி நம்மெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, புட்டின் அவர்கள் வந்து அமெரிக்கா சொன்னால் கேட்டுருவார் போல், சீஸ் ஃபயர் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வேறு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டின் அவருடைய வேலையை காட்டிட்டார் அப்படின்ற மாதிரி தான். எப்படின்னா, அவர் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனில் இருந்திருக்கார். அங்கே அவங்க நாட்டிலேயே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது அவருடைய ஒரு துறையின் தலைவராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் ஷோக்கின் அப்படின்ற ஒரு அதிகாரி என்ன பண்ணியிருக்காருன்னா, புட்டின் ஐயா, ட்ரம்ப்புக்கு வந்து ஃபோன் கால் டைம் நம்ம சொல்லியிருந்தோம்ல 4 மணிக்குன்னு, அந்த டைம் ஆயிடுச்சு, நம்ம முடிச்சுட்டு கிளம்புனோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, அதுக்கு புட்டின் அவர்கள் அந்த இடத்துல, இது வந்து இப்போ டெலிவிஷனில் வேறு டெலிகாஸ்ட் ஆகுது, அங்கேயே என்ன சொல்கிறாருன்னா, அவரை நீங்கள் கவனிக்காதீங்க, அது அவரோட வேலை அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சிட்டாரு. இந்த காட்சியை பார்க்கும்போது எல்லாருமே அதிர்ந்துட்டாங்க. யார்? அலெக்சாண்டர் ஷோக்கின்ற அந்த அதிகாரி பேசினார்ல, அவரே என்ன சொல்கிறாரு, இவர் என்ன ட்ரம்ப்பை பற்றி இப்படிலாம் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி அவரே ஷாக்காக. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓஹோ, அப்போ ட்ரம்ப் இதற்கு பதில் என்ன சொல்ல போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது, அதுக்கு புட்டின் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் ட்ரம்ப்பை சொல்லலை, நான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்களே இவங்கள சொன்னேன், அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, முடிச்சோன்னே கிளம்பிடலான்னு சொல்ல வந்தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இதில் என்ன நம்ம ஹைலைட்டாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு நாட்டுக்கும் நடுவில் நடக்கிற போரை மத்தியஸ்தம் பண்ண வந்த அமெரிக்காவை வெயிட் பண்ணேன், நான் கொஞ்சம் வேலை இறங்கல அப்படின்னு காக்க வச்சிட்டார் புட்டின் அப்படின்றது தான் டாக் ஆஃப் த டவுன். இந்த ஃபோன் காலில் என்ன பேசுனாங்கன்றதெல்லாம் வெளியே வந்தது. ரஷ்யா சில டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க, சீஸ் ஃபயர் பண்ணலாம், ஆனால் பண்ணணுன்னா நான் சொல்கிற சில விஷயங்களை அமெரிக்கா ஏற்றுக்கணும், உக்ரைனும் அதை செய்யணும், அப்போ தான் நாங்கள் வந்து சீஸ் ஃபயருக்கு ஒத்துக்குவோம்னு சொல்லிட்டு அவங்க டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. அதை ரஷ்யா வந்து இப்போது சொன்னதை உக்ரைன் ஏற்றுக்குமா அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்விக்குறி. இந்த மாதிரி கண்டென்ட்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். இதையெல்லாம் பெருசாக பேசாமல் புட்டின் வந்து ட்ரம்ப்பை காக்க வச்சிட்டார் அப்படிங்கிற டாப்பிக்கே பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு இந்த ஃபோன் கால் சம்பவம் அப்படிங்கிறது புட்டினால் வைரலாக இருக்கின்றத. ட்ரம்ப் அவர்களுக்கு இங்கே ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இந்த பக்கம் அவருடைய செல்லாக்குட்டி ஈலான் மஸ்க், அவருக்கு அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் வந்து அமெரிக்க மக்களால் பயங்கரமாக வெறுக்கப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏன் அப்படின்னா, அவர் வந்து டாட்ஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு அரசாங்கத்தால் அமைக்கப்படுது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்ற டிபார்ட்மெண்ட், அதுதான் சுருக்கமாக டாட்ஜ்னு கூப்பிட்றாங்க. இதனுடைய வேலை என்னென்னா, அரசுடைய செலவுகளை கம்மி பண்ணுறது, காஸ்ட் கட்டிங், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸை அவர் டப்புன்னு வேலையை விட்டு ஃபயர் பண்ணுறாரு. இது ஏகப்பட்ட எதிர்வினைகளை ஏற்படுத்துது அமெரிக்க மக்கள்கிட்ட. இது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வெறுப்பில் இருக்கவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈலான் மஸ்க் நேரில் பார்த்து ஏதாவது திட்ட முடியுமா, இல்லை திட்டினா தான் அவர் ரியாக்ட் பண்ண போகிறாரா, அப்பேர் வந்து அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அவர் என்ன பண்ணுவார், அதனால் அவரை பார்த்து ரியாக்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, அவரை எப்படி டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, அவருடைய ப்ராடக்டை, அவருடைய கம்பெனி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களில் நிறைய பேர் முடிவு பண்ணுறாங்க. அதனால் அவருடைய பிராண்டான டெஸ்லாவிலேருந்து வாங்கப்பட்ட கார்களை எங்கே பார்த்தாலும் அந்த காரை டேமேஜ் பண்ணுறது, கொளுத்தி விடுறது, அதை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விடுறது, இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் பாதிக்கப்படுறது அமெரிக்க வாழ் பொதுமக்கள் தான். ஏன்னா அவங்க தான் அந்த காரை வாங்கியிருப்பாங்க, இஎம்ஐயில் வாங்கி அவனே ஓட்டிக்கிட்டு இருப்பான். அதை போய் டேமேஜ் பண்ணும்போது அவன் அந்த காரை பாதுகாத்துக்கிறதுக்கு ஆன்டி ஈலான் மஸ்க் பம்பர் ஸ்டிக்கர் அப்படின்ற ஒரு புது கான்செப்டே வந்திருக்கு. இப்போ ஆன்டி ஈலான் மஸ்க்குன்னு ஸ்டிக்கரே விட்டுருக்காங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆன்டி ஈலான் மஸ்க் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் வருது. அதில் முக்கியமான கவர்ச்சிகரமான ஸ்டிக்கர் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கார்லலாம் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். இனிமேல் டெஸ்லா காரில் அமெரிக்காவில் ஓடுற கார்களை ஃபோட்டோலாம் நிறையா இன்டர்நெட்டில் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அதில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஐ பாட் திஸ் கார் வென் வி டோன்ட் நோ இட்ஸ் கிரேசி
அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அதனால நான் வந்து இந்த காரை வாங்கும்போது ஈலான் மஸ்க் ரொம்ப நல்லவர்னு நினச்சி தான்ப்பா வாங்கினேன், என் காரை தயவு செஞ்சு விட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய பேர் ஓட்டின பதிவுகளை நம்ம எக்ஸ்தல பக்கத்துலேயே பார்க்க முடியும். எப்படி அவருக்கார வந்து கலாய்கிற மாதிரி ஸ்டிக்கர்ஸை அவருடைய வலைதள பக்கங்கள்லேயே நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அவருடைய நிறுவனத்தின் வலைதள பக்கங்களில். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஈலான் மஸ்க் வந்து மாட்டி சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறார். இப்போ வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. இல்லை ஈலான் மஸ்க் வந்து ரியாக்ட் பண்ணுவார்னு பார்த்தா ஈலான் மஸ்க் அமைதியாக இருக்கார். அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டேமேஜ் பண்ணுறது ஒரு காலம் ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுரும், 5 வருஷத்துலேருந்து லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் வரைக்கும் இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வார்ன் பண்ணாலும் இது குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்ட் லெவலில் ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இது ட்ரம்ப் அவருடைய செல்லாக்குட்டி ஈலான் மஸ்க்கு இப்போ இருக்க நிலைமை. ட்ரம்ப்பை பற்றி பார்த்தாச்சு, புட்டின் அவர்களை பற்றி பார்த்தாச்சு, ஈலான் மஸ்க் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் யாரையோ நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு உங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே தோணும். கவலையப்படாது, யாரையும் மிஸ் பண்ண மாட்டோம். இவங்களெல்லாம் பற்றி பேசிட்டு ஜெலன்ஸ்கி பற்றி பேசலைன்னா நல்லா இருக்குமா? அவரும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பண்ணது அவர் இருக்கிற நிலைமைக்கு இந்த சேட்டையெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் கொடுத்துட்ருக்காரு. அங்கே இருக்கிற நிலைமை எப்படி இருக்குது, போர் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற விளக்கத்தை இரவு நேரத்தில் கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு அப்போ கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா ஃப்ரான்ஸுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது. இமானுவல் மேக்ரான் கால் பண்ணுறாரு. அவர் ஆன் ஏரில் டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்போதே ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு, இமானுவல் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா, நான் ஒரு முக்கியமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கேன், முடிச்சுட்டு ஐ கால் யூ பேக் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறார். ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு ஃபோன் வந்து ஓகே பாய் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ இதில் என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் இருக்கிற கைரந்த சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கார். இவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதே யூரோப்பியன் நேஷன்ஸ் தான். அங்கேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கால் பண்ணுறாரு. அவருக்கே வந்து இவர் ஹோல்டு இல்லை போட்டு டப்புன்னு நம்ம ப்ரெஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போகிறாருன்னா, இப்போ ட்ரம்ப் கிட்ட போயிட்டு ஒரு சம்பவம் பண்ணிங்க வந்த மாதிரி மறுபடியும் யூரோப்பியன் நேஷன்ஸ் கிட்ட எதுவும் சம்பவம் பண்ணாமல் இருந்தாருன்னா இவருக்கு மட்டும் இல்லை, உக்ரைன் வாழ் மக்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் இவருடைய நடவடிக்கைகளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இவங்க சீஸ்ஃபயருக்கு இவங்க கொடுக்குற டிமாண்ட்ஸாக இருக்கட்டும், ரஷ்யா கொடுக்குற டிமாண்ட்ஸை இவங்க ஏற்றுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு முடிவு எடுக்கிறதுல எந்த அளவுக்கு தீர்க்கமாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இப்படிலாம் பண்ணால் அப்புறம் அங்கே இருக்கிறவங்க டென்ஷன் ஆகி ஓஹோ எங்களையும் நீங்கள் ஹோல்டில் போடுவீங்களா, சரி இனிமேல் ஃபோன் பண்ணால் தானே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? நினச்சி பார்க்கவே ஒரு மாதிரி நமக்கு கதி கலங்குது. உக்ரைன் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி ஷோ சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி சிறப்பான தரமான சம்பவங்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் அசால்ட் அரவிந்த்.